இளைய குமாரன் இல்லையா? இளைய குமார சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவனை பற்றி சொல்லுது, பஞ்ச காலம் விட்டாராம். எல்லாம் செலவழிந்த பின்னால் பஞ்ச காலத்தை வர விட்டாராம். ஏன்னா பஞ்ச காலம் அவன் கையில் காசு இருக்கும்போது பஞ்சம் வந்திருந்ததுன்னா சமாளிச்சிருப்பான். தேவன் சில விஷயத்தில் விட்டுருவார், போகிற போக்கில் போ, அப்புறம் கிடிக்கி பொடி போடும். பஞ்சம் வந்ததான் அவன் குறைவுபட துவங்கி. இந்த வசன வார்த்தையில் ரொம்ப நல்லா, குறைவுபட்டான். எப்படி குறைவுபட்டான்? கையில் இருந்த காசெல்லாம் செலவழிஞ்சு போச்சு, இப்போ குறைவுபடுகிறான். எப்போ? கையில் நிறைய மோதிரம் போட்டுட்டு போயிருப்பான், பிரேஸ்லெட் போட்டிருப்பான், மைனர் செயின் போட்டிருப்பான், நல்ல சில்க் உடையெல்லாம் போட்டிருப்பான். இப்போ பசிக்குது, ஒரு மோதிரத்தை கலட்டினா குறைஞ்சது 1, 2வது மோதிரத்தை கலட்டினா, 3வது மோதிரத்தை கலட்டினா, எல்லா மோதிரமும் போச்சு, குறைஞ்சி போச்சு. பிரேஸ்லெட்டை கலட்டினா அப்பவும் பஞ்சம் முடியல, மைனர் செயினை கலட்டினா அதுவும் போச்சு. கடைசியில் ஒன்றும் இல்லை. இப்போ மேல் சட்டையை கலட்டினான். அதில் ஒரு நாளைக்கு சாப்பிட்ருப்பான், அடுத்த நாள் பசிக்குது, என்ன செய்யணும்? கீழ் சட்டையும் கலட்டினான். அந்த காலத்தில் ஜட்டி கூட கிடையாது, கோமனை ஆண்டிய நிற்கிறான். அப்போ அவனுக்கு பசி கிள்ளுது. காரணம், அவங்க ஒரு குடியான்ட்ட ஒட்டிக்கிட்டானோ, ஒட்டி கொண்டான். நல்லா இருக்கும் அந்த வசனம். ஏன்னா அது பஞ்சகாலம். அவன் உதறான், வேணாயா போ 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 உதறான். அவன் ஒட்டிக்கிட்டான், விட்ட மாட்டேன், நல்லா பெவிக்கோல் மாதிரி ஒட்டிக்கிட்டான். கேசலில் பார்த்தார், பன்னி மேய்டா அப்படின்னார். இந்த பன்னி சாப்பிடும்போது பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்க்கணும். பன்னி திங்கும்போது சக்கு சக்கு சக்குன்னு சப்பு கொட்டிட்டு திங்கும், தெரிக்கும் வாயிலிருந்து. அதான் பன்னி திங்க. சில விருந்தில் சொல்லுவீங்க இல்லையா, பன்னி திங்கிற மாதிரி திங்கிறான் பாரு அப்படின்னு. அது மாதிரி தான் சப்பு கொட்டி திரிச்சு சாப்பிடுவான். இவனுக்கே பசி கிள்ளுது, இதில் சப்பு சப்பு சத்தம் வேற, கூட கொஞ்சம் பசி. இந்த பன்றியின் தவிட்டினாலாயினும் தன்னை பசியாற்றிக் கொள்ளலாமா என்று பன்றியோடு பன்றியா உள்ள நுழைஞ்சான். ஒரு பன்னி பார்த்துச்சு, வித்தியாசமான தலை ஒன்று வருது, ஒரு இடி. அந்த பக்கம் பண்ணி பார்த்துச்சு, இது வேற மாதிரி இருக்குது, ஒரு இடி. கடைசியில் வெளியே தள்ளி விட்டுடுச்சு. இவன் உடம்பு முழுதும் இப்போ பன்னி சென்ட்டு, பரட்ட தலை, கோமணம், வத்தி போன உடம்பு. இந்த நிலையில் அவன் சொல்கிறான். அப்போ தான் அவனுக்கு புத்தி வருது. அவன் புத்தி தெளிந்த போது நான் எழுந்து, உங்களுக்குள் இந்த எழுப்புதல் வராவிட்டால் வெளியிலிருந்து வராதுங்க, நான் எழுந்து என் தகப்பனிடத்திலே போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் என்பேன். உடைய குமாரன் என்று அழைக்கப்பட நான் பாத்திரன் அல்ல, உமது கூலிக்காரில் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று சொல்லி எழுந்து, சொன்னதோடு மட்டுமல்ல, எழுந்தான், ஆக்ஷனில் காமிச்சான். எழுந்து போறான். தகப்பன் தூரத்திலிருந்து பார்க்கிறான். மன்னிப்பு கேட்க போகிறவன் நடந்து போறான், மன்னிப்பு கொடுக்கிற ஓடி வர்றார். நிச்சயமாக அந்த மனிதனை அந்த ஊரார் பார்த்து ஒருத்தராயிலும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. நாயெல்லாம் கொலைச்சிருக்கும் பார்த்து. அப்படி ஒரு அசிங்க பன்றியாக போய்கொண்டிருக்கிறான். தகப்பனோ தூரத்திலேயே கண்டு கொண்டார். ஒரு பாவி எத்தனை அசிங்கமாயிருந்தாலும் இயேசுவிடத்தில் வருவதற்கு ஒரு உள்ளம் எழும்பிவிட்டால் தேவாதி தேவன் ஓடி வருவார். உன் பாவத்தை நினைக்க மாட்டார். கட்டி பிடித்தாராம், கழுத்தை கட்டி பிடித்தார். ஏன்? அவன் தலை குனிஞ்சிட்டு வர்றான், வெக்கப்பட்டு வர்றான். வெக்கப்படாத மகனே, இன்னும் நீ எனக்கு குமாரன் தான், நீ ஆட்சி எழுந்துட்டியா, பரவாயில்ல, எனக்கு நிறைய இருக்கு, இன்னும் தர்றேன். தூக்கி பிடிச்சார். அந்த மகன் நினைச்சிருக்கலாம், அப்பா பரவாயில்ல, நல்ல அப்பா, அன்புள்ள அப்பா, விட்டு ஒன்று நம்ம அறிக்கை செய்ய வேண்டாம் நினைச்சிருக்கலாம். அல்ல, அவன் அறிக்கை செய்தான், தீர்மானித்ததை சொல்ல ஆரம்பித்தான். அனைவரும் தீர்மானிக்கிறார்கள், அறிக்கை செய்கிறது இல்லை. அவன் அறிக்கை செய்தான். எப்படி? தகப்பனே, பரத்துக்குரோமும் பாவம் செய்தேன், முதல் அறிக்கை. இரண்டாவது, உமது குமாரில் ஒருவன் என்று சொல்லப்படுவதற்கு நான் அருகதை இல்லை, இரண்டாவது அறிக்கை. மூன்றாவது அறிக்கை என்ன? உமது கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று அவன் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் தகப்பன் அதற்கு முந்தி கொண்டான். அந்த மூன்றாவது அறிக்கையை சொல்ல விடவில்லை. ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டான், இவனை கழுவு, பாதரட்சி போடு, புதிய வஸ்திரம் தரப்பி, மோதிரத்தை போடு, டான்ஸ் பாட்டு எல்லாம் வைப்பா, கொண்டாடுங்க. என் மகன், செத்து போன மகன் திரும்பி வந்து விட்டான். அதோட விசேஷம் என்ன தெரியுமா? மூத்த சகோதரன் வந்து ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, ஏன்பா என்னப்பா இன்னைக்கு ஒரே மியூசிக் டான்ஸ் எல்லாம் இருக்கு, என்ன விசேஷம்? அந்த வேலைக்காரன் சொல்றான், உமது இளைய சகோதரர் வந்தார், அவர் சுகத்தோட வந்தார். நான் சுகத்தோட வந்தான், பிச்சைக்கார பையனா வந்தான். ஏன் சுகத்தோட வந்தார்னு அவன் சொன்னான்.
நான் நினைக்கிறேன் தகப்ப வேலைக்காரெல்லாம் கூப்பிட்டு சொல்லியிருப்பார், எவனாகிலும் இளையகுமார் இந்த மாதிரி கோலத்தில் வந்தாங்கன்னு சொன்னீங்க, தொலைச்சி விடுவான். தொலைச்சி மற்றவர்களுக்கு முன்பதாக உங்களை விட்டு கொடுக்காத ஒரு இயேசு கிறிஸ்து. இயேசு எப்போதுமே மற்றவங்க முன்னால் நம்மளை அவமானப்படுத்தவே மாட்டார். அவ்வளவு நல்லவருங்க, நல்ல ஆண்டவர். ஒரு பரிசுத்தமுள்ள சபை. பூர்வ காலம் தொட்டு 4 காலங்களை உங்களுக்கு நான் விளக்கி சொல்லுகிறேன். ஆதாமில் இருந்து மோசே நியாயப்பிரமாணம் பெற்ற காலம் வரைக்கும் மனசாட்சியின் காலம். மோசே நியாயப்பிரமாணம் பெற்றதிலிருந்து இயேசு கல்வாரிசில் மரித்த வரைக்கும் நியாயப்பிரமாண காலம். இயேசு கல்வாரிசில் மரித்ததிலிருந்து சபை எடுக்கப்படும் காலம் வரைக்கும் உள்ள காலம் கிருபையின் காலம். அதற்கு பிற்பாடு நியாய தீர்ப்பின் காலம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு மரித்தவர்களின் நிலை என்ன என்றால், இந்த முதலாவது காலமாகிய மனசாட்சியின் காலத்திலே மனசாட்சியின்படி வாழ்ந்து மரித்த ஆத்துமாக்கள் பரதீசு என்ற இடத்திலே இளைப்பாறச் செல்வார்கள். நியாயப்பிரமாண காலத்திலே நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர்கள் இந்த பரதீசிலே இளைப்பாறச் செல்வார்கள். ஒருவேளை அவனுக்கு நியாயப்பிரமாணமே தெரியவில்லை என்றால் அவன் மனசாட்சியின்படி வாழ்ந்திருக்கிறானா என்று நிதானிக்கப்படும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களை படித்தால் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். குற்றம் உண்டு குற்றம் என்று அவர்கள் தங்களை தாங்களை தீர்ப்பதினாலே அவர்கள் மனசாட்சியின்படி விசாரிக்கப்படுவார்கள். ஆனால் கிருபையின் காலத்திலே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மரித்தவர்கள் பரதேசிலே இளைப்பாறுவார்கள். ஒருவேளை இந்த கிருபையின் காலத்தில் இயேசுவை ஒருவன் அறிந்து கொள்ளவே இல்லை, யாரும் அவனுக்கு சொல்லவில்லை, அவனும் மனசாட்சியின்படி அவன் விசாரிக்கப்படுவான். ஆனால் ஒரு முறை நீங்கள் இயேசுவை கேட்டுவிட்டால் போக்கு சொல்ல இடமில்லாமல் போய்விடும். ஆகவே இன்றைக்கு சுவிசேஷத்தை ஆண்டவர் சொல்ல சொன்னது, அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளும்படி நீ போய் சொல் என்று எசேக்கியேலுக்கு சொன்னார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இந்த திருவசனத்தை உபதேசம் பண்ணு என்று பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு எழுதினார். இந்த சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டியது. அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி ஆக்கினை தீர்ப்பு அவர்களுக்கு உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பெற்றவர்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே ஆபேலில் இருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, மோசே என்று பல முற்பிதாக்களை பற்றி நாம் அறிய பெறுகிறோம். இவர்கள் அல்லாமல் அதற்கு பிற்பாடு இன்னும் சிலரை பற்றி சொல்லுகிறார். சிறு சிறு ஆட்கள், ராகாப் என்ற வேசி, எப்தா, பாராக், சிம்சோன் என்று சிலரை அறிமுகம் செய்கிறார். மூன்றாவது ஒரு கூட்டம், அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினின் உட்கரத்தை அவித்தார்கள், பட்டயக்கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த பிள்ளைகளை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், மேன்மையான உயிர்த்தலை அடைம்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், நிந்தையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்தி கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இப்படி ஒரு கூட்டம். முற்பிதாக்களின் பெயர்கள் சாதாரண மக்களின் பெயர்கள், பெயரே இல்லாத இரத்த சாட்சிகள். இவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பெற்றவர்கள். இந்த உலகத்தவர்கள் பாத்திரமாக நடக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலும் மலைகளிலேயும் குகைகளிலும் பூமியின் வெடிப்பிலும் சிதறுண்டு அலைந்தவர்கள். இவர்கள் எல்லாரும் பூமியிலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது பரலோகம். அதை அவர்கள் அடையவில்லை. ஏனென்றால் அவர்கள் மரித்து பரதேசிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். பரலோகத்துக்கு போகவில்லை. இன்னும் பரலோகம் திறக்கப்படவில்லை. நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவேன், நான் வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போவேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை தவிர எவன் பரலோகத்துக்கு ஏறினவன் என்று பவுல் அப்போஸ்தலன் கேட்கிறார். அவரே முதற் பங்கு. அவர் வரும் பொழுது பரதேசு என்ற பாதாளம் திறக்கும், பரதேசு என்ற கல்லறை திறக்கும். அதிலிருந்து மரித்து கிறிஸ்துவுக்குள் மரித்த எல்லாரும் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஏனென்றால் எபிரேயர் நிருபம் சொல்லுகிறது, இவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பெற்றிருந்தும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். ஏனென்றால் அவர்கள் நம்மை அல்லாமல், அதாவது சபை இல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு முன்னதாக நியமித்திருந்தார்.
நமக்கு முன்னதாக தேவன் வைத்திருந்தது என்ன? இந்த சபை. இந்த சபை பூரணப்படும் பொழுதுதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் பூரணப்படுவார்கள். இப்பொழுது எல்லாரும் நித்திரையாயிருக்கிறார்கள். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் கூட பரதேசில தான் இருக்கிறாங்க, இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். பரலோகத்துக்கு ஒருத்தரும் போகல.